بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே சுன்னத் வல் ஜமாத் யார் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சுன்னத்து என்ற வார்த்தைக்கு நபி வழி என்று பொருள். ஜமாத் என்றால் கூட்டம், கூட்டமைப்பு என்பது பொருள். இந்த பெயர் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம்களிடையே அரசியல் ரீதியாக குழப்பம் ஏற்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமுமாக முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவருடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக ஏராளமான கட்டுக்கதைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் உண்டாக்கி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ரகசிய ஞானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ரகசிய ஞானம் குர்ஆனில் கூட கிடையாது. அது எந்த சஹாபியும் அறிந்து கொள்ளாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மட்டுமே, அலி ரலியல்லாஹு அவருடைய அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்கள் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஒரு கட்டுக்கதையை உண்டாக்கி அவர்கள்ட்ட ஒரு ரகசிய ஞானம் இருப்பதாக ஒரு பொய்யை புனைய ஆரம்பித்தார்கள். 9 வகையான ஞானம் வழங்கப்பட்டது, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. அதுல ஒரு ஞானம் தான் இந்த குர்ஆன் என்பது. மீது 8 ஞானமுமே அது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களை புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹுவை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை தவிர அலிக்கு ஆதரவாக இருந்தவர்களை தவிர மற்ற எல்லா நபித்தோழர்களையுமே காபிர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை காபிர் என்றார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களை காபிர் என்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை காபிர் என்றார்கள், முஆவியாவை காபிர் என்றார்கள். இப்படி அலி ரலியல்லாஹுவை தவிர மற்ற சஹாபாக்களை, ஒரு சில நபித்தோழர்களை தவிர்த்து மற்ற நபித்தோழர்களை எல்லாம் காபிர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் இந்த அலி ரலியல்லாஹுவுக்கு ஆதரவான கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு பேர் ஷியாத்து அலி. ஷியா என்று நம்ம இப்ப சுருக்கமாக சொல்றோம். ஷியாத்து அலி என்பதுதான் அந்த கூட்டத்தினுடைய முழு பெயர். அலியினுடைய கட்சியினர், அலிக்கு ஆதரவாளர் என்று ஒரு கூட்டம் உருவாக ஆரம்பித்தது. இந்த விஷத்தை தூவியது யாரு? அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அலிக்கு ரகசிய ஞானம் இருக்கிறது என்று சொல்லி துவங்கி
கடைசியில் அலியிடத்துல கொண்டு வர வேண்டிய வகையத்தான் ஜிப்ரீல் ஏமாத்தி முகமது இடத்துல கொண்டு போயிட்டாரு. அலிதான் ரசூலா வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கொள்கையை உண்டாக்கினார்கள். அலிகளில்லாக அவர்கள் அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய சமாதியை கூட காட்டாமல் அலி சாகல, அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு, அவர் திரும்ப வருவாரு, அலிகளில்லா மட்டும் இல்லை அவருக்கு ஆதரவாளர்களாக உள்ள அந்த 12 இமாம்களும் அவர்கள் இன்னும் மூத்தாகல, உசுரோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு தர்காக்களை சமாதிகளை உண்டாக்கியவர்கள் அந்த யூத கொள்கையில் உருவான அப்துல்லா பின் சபாவுடைய வாரிசுகளான ஷியாக்கள். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் உண்டாவது, நம்ம சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், ஜமாத் ஒட்டுமொத்த சகாபாக்களை மதிக்க வேண்டும். அலிகளில்லா மட்டும் இல்லை, அபூபக்கர் அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலால் உயர்வாக சொல்லப்பட்டவர். முதல் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் அவர்தான் முதல் முஸ்லிமாக மதிக்கப்பட வேண்டியவர் என்ற நாங்கள் அபூபக்கரை மதிப்போம், உமரை மதிப்போம், உஸ்மானை மதிப்போம், அலிகளில்லாவை மதிப்போம், அபூ ஹுரைராவை மதிப்போம், நாங்கள் எல்லா சகாபாக்களை ஒட்டுமொத்த சகாபாக்களை மதிப்போம் என்று சொல்லி சுன்னத்துல் நபி வல் ஜமாத், நபியினுடைய சுன்னத்தை கடைபிடிப்போம், ஒட்டுமொத்த சகாபாக்கள் கூட்டத்தை நாங்க மதிப்போம் அப்படின்னு அப்பதான் சுன்னத்துல் ஜமாத் என்ற ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இந்த சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு காலம் செல்ல செல்ல இந்த இந்தியா மாதிரியான நாடுகள் எல்லாம் அந்த ஷியாக்கள் என்ன கொள்கையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, அப்துல்லா இப்னு சபா என்ன கொள்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரோ அந்த யூத கொள்கையின் அடிப்படையில், அந்த ஷியாக்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஷியாக்கள் என்ன கொள்கையெல்லாம் ஷியாக்கள் இருந்ததோ எல்லா கொள்கையுமே இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் மக்களிடத்தில், சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்பவர்களிடத்தில் இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த தர்கா வழிபாடு இப்ப கந்தூரி கொண்டாடுறாங்களா இல்லையா, ஷேக் நூர்தீன் என்ற ஒரு பெயர்ல கந்தூரி விழா நடத்தப்படுகிறது, ராஜா நசுருதீன் அவர்கள் பெயரால் கந்தூரி நடத்தப்படுகிறது. இப்படி எல்லாம் நல்லடியார்கள் என்று முஸ்லிம்கள் யாரை நம்புகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் தர்காக்களை கட்டி வழிபாட்டு தலத்தை கட்டி அவங்க இப்பவும் உயிரோடு இருக்கிறார்கள். நம்ம நடத்துகிற விழாவை அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள், நம்முடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், நம் பிரார்த்தனை அவர்கள் செவிமடுப்பார்கள் என்றெல்லாம் நம்புகிறார்கள் இல்லையா? இது சுன்னத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மகானுக்காக தர்கா கட்ட சொல்லி சொன்னார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சுன்னத்தை காலிலே போட்டு மிதிக்கக்கூடிய கூட்டம் தான் தங்களை சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள். அந்த இறை தூதர்களை யாருக்காவது அல்லாஹ்வுடைய ரசூல் தர்கா கட்டினாங்களா? ஒரு இப்ராஹிம் நபிக்கு, ஒரு இஸ்மாயில் நபிக்கு, ஒரு ஈசா நபிக்கு, ஒரு மூசா நபிக்கு, ஒரு அய்யூப் நபிக்கு, எந்த ஒரு இறை தூதருக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவிடத்தை கட்டி அங்க போய் கந்தூரி விழா எடுக்க வேண்டும் என்பதை வழிமுறையை காட்டியிருந்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இதெல்லாம் யூதர்கள் உண்டாக்கின கொள்கை. எந்த கொள்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எப்படி இறந்தவர்கள் நல்லடியார்கள் உசுரோடு இருக்கிறார்கள், அவர்கள் திரும்ப வருவார்கள் என்ற கொள்கையை அப்துல்லா இப்னு சபா உண்டாக்கினாரோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அவங்க இறை தூதராக அனுப்பப்பட்ட காலத்திலேயே யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இறை தூதர்களுக்கு சமாதியை கட்டி அங்க போய் வழிபாடு நடத்தினார்கள், அங்க போய் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். இந்த சமாதி வழிபாடு, தர்கா என்ற கட்டடத்தை உண்டாக்குவது, அங்க விழா இருப்பது, இதெல்லாம் யூத கொள்கை, இதுக்கும் என்னுடைய சுன்னத்துக்கு நன்மை கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவுடைய நேரத்தில் கூட இந்த யூத கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டு அதை சபித்து விட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள். என்ன சொன்னார்கள்? லானல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. இத்தகது குபூர் அன்பியாயி மசாஜிதா, தங்கள் நபிமார்களுடைய சமாதிகளை அவர்கள் வணங்குமிடமாக ஆக்கிவிட்டார்கள்.
நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாசமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய சமாதியை கட்டடமாக்கி அங்க வழிபாடு நடத்தியது யூதர்களும் கிறிஸ்தவர்களுமா? அவர்கள் இந்த பாவத்தை செய்ததால், இறை தூதர்களை கடவுளாக ஆக்கியதால், அவங்களுக்கு நினைவிடத்தை கட்டி அங்க போய் பிரார்த்தனை செய்வதால் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கும் பொழுது, அப்புறம் எப்படி இந்த தர்காக்கள் வந்தது? தமிழகத்தில் இந்த தர்காக்கள் எங்கிருந்து வந்தது? தமிழகத்தில் இந்த சந்தனக்கூடு விழாக்கள் எங்கிருந்து வந்தது? இது எல்லாமே ஷியாக்கள் தான் வந்தது. இந்த தர்காவில் விழா இருக்கக்கூடியவர்கள், தர்காவை வழிபடக்கூடியவர்கள் ஷியா ஜமாத் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். தவிர சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்வதற்கு கொஞ்சமும் அருகதை இல்லை. தமிழகத்தில் தர்காக்கள் எப்படி வந்துச்சு? நம்ம நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த முஸ்லிம் மன்னர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டா ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள். இந்த ஷியா கொள்கையை சேர்ந்த முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரும்பொழுது அவன் காலத்துலதான் நல்லடியாருடைய சமாதிக்கெல்லாம் நிறைய இடங்களை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி, நினைவிடங்களை உண்டாக்கி, தர்காக்களை உண்டாக்கிட்டு போனவங்க முஸ்லிம் மன்னர்கள். ஷியா கொள்கையை கடைபிடித்த அந்த முஸ்லிம் மன்னர்களுடைய அந்த கடுமையான சட்டத்தின் கீழே அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் அப்படியே மௌனமானார்கள். ஷியாக்களுடைய ராஜ்யம் இந்த இந்தியாவிலே ஆண்ட நேரத்தில், ஷியாக்கள் மன்னர்களாக இந்த இந்தியாவில் இருந்த நேரத்தில் அப்பதான் தர்கா உண்டாகுது. அப்பதான் தர்காவுல உள்ள அந்த நல்லடியார்கள் உசுரோடு இருக்கிறார்கள் என்று நம்பப்படுது. அவங்க விளங்குகிறார்கள், அவங்க பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறார்கள் என்றெல்லாம் நம்பப்படுகிறது. அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மன்னர்களுக்கு பயந்து என்ன பண்ணான்னு கேட்டா இதையெல்லாம் சந்திக்காமல் மௌனமாக இருந்தார்கள், மௌன சாட்சிகளாக இருந்தார்கள். ஆனா இப்ப முஸ்லிம் மன்னருடைய ஆட்சி நடக்குது. இப்ப ஷியா மன்னர்கள் இங்க இருக்கிறா. இந்த நேரத்திலேயாவது மார்க்க அறிஞர்கள் தர்காக்களுக்கு எதிராக குறித்தல வேண்டும், கந்தூரிகளுக்கு எதிராக குறித்தல வேண்டும். ஆக்ரா மண்டலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை. இங்க உள்ள மார்க்க அறிஞர்கள், தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் சில பேர் இந்த கந்தூரியை, தர்கா வழிபாட்டை எல்லாம் கண்டித்து பேசுகிறார்கள். கந்தூரி விழா நடத்தக்கூடியவர்களை சந்தித்து அவங்களுக்கு போய் தாவா செய்ய போனோம் என்று அப்படியெல்லாம் போகிறார்கள். காவல்துறை வரைக்கும், காவல் நிலையம் வரைக்கும் சென்று இந்த கந்தூரி எப்படியா நிப்பாட்டுங்க, இந்த அவுளியாக்கள் பேரால் டான்ஸ், கூத்து, கும்பாலம் இதையெல்லாம் நிப்பாட்டுங்கள் என்று ஓரளவுக்கு இதை செய்தாலும் மக்கள் மத்தியில் இன்னும் பகிரங்கமா வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஷியா கொள்கை, சுன்னத் வல் ஜமாத் கொள்கை இல்லை. சுன்னத் வல் ஜமாத்தினுடைய எந்த இமாமு இந்த தர்கா வழிபாட்டை ஆதரிச்சாரு? எந்த இமாமு எந்த அப்துல் காதர் ஜீலானிக்கு சாவுலுல்லாஹ்வுக்கு தர்கா கட்ட சொல்லி சொன்னாரு? ஷாஃபி இமாம் சொன்னாங்களா? சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த மக்களை நான் கேட்கிறேன், இப்படி ஒவ்வொரு மகானுக்கும் மகான் என்று நீங்கள் நினைப்பவர்களுக்கு தர்காக்களை கட்டுறீங்களே, இப்படி தர்காக்களை கட்ட சொல்வது யார்? நீங்கள் மதிக்கக்கூடிய அபு ஹனீஃபாவா? நீங்கள் மதிக்கக்கூடிய ஷாஃபி இமாமா? நீங்கள் மதிக்கக்கூடிய ஹஸன் பஸரியா? நீங்கள் மதிக்கக்கூடிய மாலிக் இமாமா? நீங்கள் மதிக்கக்கூடிய அஹ்மத் பின் ஹம்பலா? நீங்கள் மதிக்கக்கூடிய மாத்துரிதியா? எந்த இமாம் நல்லடியார்களுக்கு தர்கா கட்டலாம் என்று சொன்னாரு? அப்ப சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாத, சுன்னத் வல் ஜமாத்தை தூக்கி நிறுத்திய, தாங்கி பிடித்த அந்த இமாம்கள் சொல்லாத ஒரு கொள்கையை, ஷியாவுடைய கொள்கையை கடைபிடிச்சுக்கிட்டு தர்கா வழிபாடு இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நடைபெறுகிற காட்சியை பார்க்கிற இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய அடியார்களை, அவனால் படைக்கப்பட்டவர்களை, என்றைக்கோ இறந்து போய்விட்டவர்களை வணங்கக்கூடிய இந்த கொள்கை ஷியா கொள்கை. அப்ப இந்த கொள்கை சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை இருக்க முடியுமா? அப்ப சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயர் தான் இருக்கிறது தவிர சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை சுன்னத் வல் ஜமாத் கடைபிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி என்ன, இந்த தர்கா வழிபாடு கூடாதுன்னு நம்ம சொல்லும் பொழுது உடனே இந்த தர்காவை வழங்கக்கூடிய கூட்டம், இந்த சுன்னத் வல் ஜமாத் என்ற போர்வையில செயல்படக்கூடிய ஷியா ஜமாத்து, இந்த ஷியா கொள்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? நாங்க அவுளியாக்களை அவமதிப்பதாக, தௌஹீத் ஜமாத் அவுளியாக்களை திட்டுவதாக, அவுளியாக்களை கிடையாது என்று சொல்வதாக உடனே குறித்தெழுகிறார்கள். எப்ப இவங்க அவுளியாக்களை தாங்கள் மதிப்பதாக நினைத்துக் கொண்டு நாங்கள் அவுளியாக்களை மதிக்கிறோம். அவுளியாக்களை எப்படி மதிக்கிறது? அவங்கள வணங்குறது அவங்கள மதிக்கிறதா? சமாதியை போய் மந்திரது அவுளியாவை மதிக்கிறதா? இதுதான் அவுளியாவை மதிப்பதாக நினைத்துக் கொண்டு தௌஹீத் ஜமாத் அவுளியாக்களை அவமதிக்கிறாங்க. உண்மையில இந்த அவுளியாக்களை அவமதிக்கிறது யாரு? அவுளியாக்களை மதிக்கிறது யாரு? இவர்கள் அவுளியாக்களை எப்படி மதிக்கிறார்கள் என்பதற்கு
அவுலியாக்களுடைய சிறப்புகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய முக்கியமான ஒரு நூல் தபக்காத் என்ற நூல். அந்த நூல்ல அவுலியாக்களுடைய சிறப்புகள் என்ற பெயர்ல எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஷாரானி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அப்துல் வஹாப் ஷாரானி என்று சொல்லக்கூடியவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இது மதரசாக்களுடைய லைப்ரரியில இந்த நூல் அலங்காரமாக காட்சி தரும். இந்த அப்துல் வஹாப் ஷாரானி என்பவர் தான் ஷேக் முரியதுங்கிற பேர்ல எல்லாம் பித்தலாட்டம் பண்றாங்க பாருங்க. இந்த முகமது குட்டி வகையராக்கள் இவங்களுடைய இந்த கொள்கைக்கெல்லாம் புத்துயிருட்டியவர் அப்துல் வஹாப் ஷாரானி. மனுஷனை வடிகட்டு சொல்றது, மனுஷனை ஒன்றி போக வைக்கணும் சொல்றது, பையத்து வாங்குறது, மனுஷனுக்கு மனுஷன் காலில் உருவுறது, அவன் போட்டா வச்சுக்கிறது, இந்த கலியில வந்து சொல்றாங்க பாருங்க. தங்களை வடிகட்ட முடியாதவர்கள், தங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இந்த கல்சடையெல்லாம் அவுலியாக்கள் மகான்கள் என்று மதிக்கப்பட்டு இவங்க எல்லாம் இன்றைக்கு பத்திரிகை வரைக்கும், திருமண பத்திரிகை வரைக்கும் யாரு திருமணம் செய்யாத கல்வத்து இருக்க போறேன், தனிமையில் இருக்க போற, கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வேளாண்டு சொல்லி அப்படி போன இந்த திருமணத்தை ஒரு சுண்ணத்தை புறக்கணித்த இந்த கலிசதை எல்லாம் அவுலியா என்று பத்திரிகையில வரப்படுகிறது. அப்ப அந்த அவுலியாக்களுடைய லட்சணை என்ன, அவங்க மதிக்கிற லட்சணை என்ன, நீங்க தபக்காத்தை பாருங்க. தபக்காத்துல நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு அவுலியாவுடைய சர்வே எழுதுறாங்க. சார்பான மஜ்தூப் கொண்டு ஒரு அவுலியா, முக்கியமான ஒரு அவுலியா, அவரை பத்தி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, இந்த ஷாபான் மஜ்தூப் என்பவர் எப்படி, அவருடைய ஆடை எப்படி இருக்குன்னு கேட்ட யாரையும் அவுலியா வாக்கிக்கிறாங்க பாருங்க. அவுலியாக்களை மதிக்கிற லட்சணத்தை பாருங்க. சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அவுலியாக்களுடைய அந்த உண்மையான ரூபத்தை பாருங்க. ஒரு அவுலியா அந்த ஷாபான் மஜ்தூப் எடுத்திருப்பாரு. அவர் முன்பகுதியையும் பின்பகுதியும் மறைக்கிற விதமாக ஒரு கோவணம் தான் கட்டியிருப்பாரு. அந்த அவுலியாவுடைய ட்ரெஸ்ஸிங் என்ன, இன்னைக்கு பார்த்தா பச்சை தரப்பாகவும் 1000 சிப்பாவும் போட்டுக்கிட்டு இதுதான் மார்க் அறிஞருடைய ட்ரெஸ், இஸ்லாத்தினுடைய அடையாளம் ஒரு கூட்டம் அடையில. அப்ப இந்த மகான் ஷாபான் மஜ்தூப் எதை கடைபிடிச்சார், முகமது குட்டினா இப்ப எதை போடுமே, அவர் இந்த அவுலியாக்களை மதிக்கிறதா இருந்தா, தபக்காத்தை மதிக்கிறதா இருந்தா, சுன்னத்துல் ஜமாஅத்தை மதிக்கிறதா இருந்தா, அப்துல் வஹாப் ஷாரானியை மதிக்கிறாங்க, நீ கோவணம் வைக்க தான் போகணும். ஷாபான் மஜ்தூப் கோவணம் வைக்கிற ஒரு ஆளு அந்த ஆள் அவுலியான்னு செய்யறாங்க எழுதுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல்லா இப்னு அபி ஜம்ராங்கிற ஒரு அவுலியா, அவரை பற்றி தபக்காத்துல வருது, பாக 1 பக்கம் 15 வருது. என்ன வருது, அதாவது அந்த அப்துல்லா இப்னு அபி ஜம்ரா சொன்னாரா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்லை கனவுலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வீட்டிலேயே முறையிட்டாரு. எப்ப வெளியே வருவாரு, ஜும்மாவுக்கு மட்டும் அவர் வெளியே வருவாராம். அவருடைய லட்சணத்தை பாருங்க. சுன்னத்துல் ஜமாஅத் மதிக்கிற அவுலியாவுடைய லட்சணம் என்ன, ஜும்மாவுக்கு தவிர இந்த அப்துல்லா இப்னு அபி ஜம்ரா வெளியே வர மாட்டார். வீட்டுக்குள்ள இருந்து அவர் நபிகள் நாயகத்தை கனவுலை நேர்ல பார்ப்பாராம். அப்ப 5 வேளை தொழுக பள்ளிவாசலுக்கு வராத அவுலியாவா, ஜும்மாவை தவிர எதுக்கு வெளியே வராத இந்த காட்டிற்கு பேர் அவுலியாவா? அப்ப அவுலியாக்களை யார் மதிக்கிறார், ஜும்மாவை தவிர 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராதவன்னா அவுலியா என்று எழுதி வச்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மகானை பற்றி எழுதி வச்சிருக்காங்க. அதே தபக்காத்தில் செய்யதர் அகமி அப்படிங்கிறவர், அவரு கல்வத்துல இருப்பானா, இந்த கல்வத்து நாயகம் வாப்பாநாயகம் சொல்றாங்கல்ல, அந்த குரூப்ல ஒரு ஆளு கல்வத்துல இருப்பானா. கல்வத்துல இருந்து வெளியே வந்தா அவருடைய கண்கள் குளிர்ந்து விட்டு எரியும். இந்த கண் நெருப்பு மாதிரி எரியுமா, தீப்பந்த மாதிரி இருக்கும். அவருடைய கண் எப்படி இருக்கு, தீப்பந்த மாதிரி இருக்கு. இவருடைய பார்வை யார் மேல படுதோ அவருடைய கண்கள் அப்படியே சுத்த தங்கம மாறிடுவேன் அப்படின்னு தபக்காத்துல 2 பக்கம் 61 எழுதிருக்காங்க. 3 தங்கமாயிட்ட எப்படி பார்ப்பாரு, கண்ணு தங்கமாயிட்டா அவரால் எப்படி பார்க்க முடியும், அதெல்லாம் கேள்வி ஏற்படாது. இதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் தான் சுன்னத்துல் ஜமாஅத். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மகானை பற்றி எழுதிருக்காங்க தபக்காத்துல, சையத் முகமது அல் கல்ரி அப்படிங்கிற இப்லீஸ ஷைத்தான்களை எல்லாம் இறை நேசர்கள் எழுதிருக்கான். என்ன எழுதிருக்கான், சையத் முகமது அல் கலீல்ங்கிறவரு ஒரு நாள் ஜும்மாவுக்கு வந்தாராம். ஜும்மாவுக்கு வந்த உடனே மக்கள் நீங்க குத்துபா செய்யுங்க அப்படின்னாங்களாம். உடனே ஒரு மிம்பர்ல அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் மிம்பர்ல ஏறினாராம். ஏறிட்டு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு அவர் சொன்னாரா, இப்லீஸை தவிர உங்களுக்கு வேற கடவுள் கிடையாது. குத்துபா பண்ண அவரு என்ன பேசிருக்காரு, இவன்லாம் இப்லீஸா, இவன்லாம் அவுலியா உள்ளாவோ அவுலியாவு சைத்தானா, அவுலியாவு சைத்தானை எல்லாம் அவுலியாண்டு மதிக்கக்கூடிய அந்த லட்சணத்தை நீங்க பாக்குறீங்க. அவர் சொன்னார், இப்லீஸை தவிர உங்களுக்கு வேற கடவுள் கிடையாது அப்படின்னாரா. மக்கள் என்ன கொடுக்குறாங்க, இது கும்புராச்சு, நீங்க கும்புற பேசுறீங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே வாழை உருவிக்கிட்டு குத்துபா செய்யறது சில பகுதிகள் கையில வாழ்ல கொடுத்துருப்பாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது
போர்ப்படை தளபதி மாதிரி மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஹதீஸ் இருக்கா இல்லையா? போர்ப்படை தளபதி கையில வாழ இருக்கணுமா இல்லையா? போர்ப்படை தளபதி மாதிரி எச்சரிக்கை பண்ணுவாங்கன்னா வாழ வச்சுட்டு பயணம் பண்ணல ரசூல்லா. அந்த ஒரு இலக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது. ரசூல் மேடையில் ஏறிவிட்டால் அப்படி கர்ஜிப்பார்கள் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது. ஆனா இவங்க வாழை கையில கொடுக்குறாங்க. சில பகுதிகளில் இமாம் குத்துபா கத்தீபுக்கு வாழை கையில கொடுப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு? அந்த கத்தீபு வாழை உருவிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது வெட்டுறதுக்கு இறங்கிருக்கிறார். எல்லாம் விட்டு ஓடி வந்துட்டாங்க. உன்னை உள்ளே அவர் அசர் பாருங்க சொல்ற வரைக்கும் நிம்பர்ல உட்காந்துட்டாங்க. அப்ப வேற வேற ஊர்கள் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா இவர் எங்க ஊர்ல பயன் பண்ணாரு, இவர் எங்க ஊர்ல இன்னைக்கு சும்மா பண்ணாரு, இங்க எப்படி வந்தாரு அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட ஊர்களை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். 30 ஊர்ல இவர் போய் உட்கார்ந்தாங்க. அப்ப கண்டிப்பா சைத்தானவன் இருப்பான். ஒரு சைத்தான்னா இப்படி தவிர உங்களுக்கு ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். இப்படி சைத்தான வணங்க சொல்லி சொன்னவனுக்கு பேர் என்ன? அவுலியா மகான்னு சொல்லி இப்படி எழுதிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேக் முகமது சர்வீனிங்கிற ஒரு மகானா, அவர் அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டவங்க மரணத்தை நெருங்கின உடனே அப்ப இஸ்ராயல் உயிரிழக்கிறது இஸ்ராயல் வந்தாராம். முதல்ல இந்த உயிரை கைப்பற்றவர் ஒரு பேர் இஸ்ராயலுங்கிறதுக்கு ஆதரவு இல்லை, மலக்குள் மோத்தும் இருக்கு குரான்ல, அவ்வளவுதான். அவங்க பேருக்கு ஆதரவு இல்லை. அந்த இஸ்ராயல் வந்த உடனே அவர் சொன்னாரா, நீ திரும்பி போ, காரியம் மாற்றப்பட்டுச்சு, அதெல்லாம் இல்ல வர வேண்டாம் அல்ல சீர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு இஸ்ராயலே வரிசை அடிச்சாரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகமது பின் அனான்கிற ஒரு பிரியா இருந்தாரா, ஜமாத்து தொழுகைக்கு வரமாட்டாரா, அவர் ஒரு அவுலியா. அப்ப அவர் அந்த இறைவனை நெருங்கும்படி சகாபாக்கள் தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியும், அதனால பள்ளிவாசலுக்கு நான் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. இவருக்கு மேற்குலகில் ஒரு மனைவி, அதே மாதிரி அரபியர் அல்லாத ஊர்ல அங்க ஒரு மனைவி, அதே மாதிரி சத்ரூர்ங்கிற பகுதியில் அங்க ஒரு மனைவி, இப்படி பல பகுதிகளில் 4 மனைவி இவருக்கு இருந்தாங்களாம். அப்ப இவர் ஒரே நேரத்தில் 4 மனைவிட்டு போயிடுவாரு. 4 பகுதிகளில் 4 மனைவி வச்சிருக்கிறாரு. அப்ப ஒரே நேரத்தில் 4 பேருமே போயிடுவாரு, சந்திச்சு போயிடுவாரு அப்படின்னு வச்சிருக்காங்க. அது எப்படி போவார்னு கேட்டா, இவர் கடலை கடந்து போக நினைச்சாருன்னு சொல்ற, கடல் நீரை ஒரு பூஜாவில் அறுத்துருவாங்க. அப்புறமே குதிரையில கடலை தாண்டி போயிடுவாராம். கடலை தாண்டின உடனே அந்த பூஜாவில் தண்ணியை பிடிச்சிருவாரு. ஒரு கடலை மாறிடுறேன் அப்படின்னு தபக்காத்துல இது இத்தலாச்சாரிய கதை இல்லை, இந்த பேய் படம் எடுப்பாங்களா அந்த மாதிரியான படத்துல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் இல்லை. தபக்காத்து என்ற நூல்ல இந்த அவுலியாவுடைய கதை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இதை விட கேவலமாக வல்ல அவுலியாக்கள் பெயர்ல எப்படி எல்லாம் காம உணர்வு உள்ளவர்கள் அவுலியாக்கள் பெயர்ல செயல்பட்டுகிறார்கள். அவங்களுக்கு பேர்ல அவுலியான்னு தபக்காத்து ஒரு மகான் இருந்தாராம். அவரு ஒரு சின்ன பையனையோ ஒரு பொம்பளையோ கண்டா அவர் ஈழத்து கூப்பிடுவாராம். வரல என்ன பின்னாடி கட்டிட்டு போயிட்டே இருப்பாராம். காபாரிகள் செய்யற வேலையை செய்த கல்சிலைகளுக்கு பேருல அவுலியாங்கிற பேர்ல தபக்காத்துங்கிற நூல்ல சுன்னத்துல் ஜமாத்துடைய முக்கிய நூல்ல எழுதப்பட்டிருக்குது. அப்ப இதுதான் அவுலியா மதிக்கிற லட்சணமா? இவங்களத்தான் நாங்க மதிக்கணுமா? கழுதை குதிரை யானை பன்றியத்தான் அவுலியா வாக்கல. எல்லாத்துக்குமே தர்கா கட்டி அனுப்புள்ள அவுலியா இருந்து எல்லாத்துக்குமே தர்கா கட்டி வணங்குறது யாரு? இதுக்கு பேர் சுன்னத்துல் ஜமாத்தா, ஷியா ஜமாத்தா, யூத ஜமாத்தா? அப்ப இந்த சுன்னத்துல் ஜமாத்துங்கிற பேர்ல உள்ள இந்த ஜமாத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இஸ்லாம்ங்கிற பேர்ல அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான எல்லாத்தையுமே சரி பேர் சுன்னத்துல் ஜமாத். இஸ்லாத்தை கடைபிடிக்கிற பேர் சுன்னத்துல் ஜமாத்து இல்லை. இன்றைக்கு இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்து சுன்னத்தை கடைபிடிப்பவர்கள் கிடையாது, சுன்னத்துக்கு எதிரானவர்கள், சுன்னத்தை குடிதோண்டி குறைப்பவர்கள். நீ பார்க்கமா இல்லையா? சுன்னத்துல் ஜமாத்து என்ற பேர்ல இருந்து கொண்டு வரதட்சணை வாங்கலாம். நவ ஜமாத்துல வரதட்சணை வாங்க முடியாது. ஒரு நிர்வாகியா இருந்தாருன்னா அவர் மேல உடனே நடவடிக்கை எடுத்து அவர் தூக்கிடுவோம். ஆனா சுன்னத்துல் ஜமாத்து அவங்க யாரு? வரதட்சணை வாங்கலாம், ஆடம்பரமா ஊரை வளர்ச்சி பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணலாம். கேட்கறதுக்கு எவனுங்களை எந்த ஆயுதமும் வாய் திறக்க மாட்டாரு, எந்த ஜமாத்தும் வாய் திறக்காது. அந்த பெருமையை காட்டுவதற்காக வேண்டி எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். கல்யாண சீசன் கல்யாணம்ங்கிற பேர்ல இன்னைக்கு பார்த்தா ஒரு ஏரியாவோட பந்தல் நிரந்தர பந்தல், அப்படி பெரிய ஊரை வளர்த்து போடுற மாதிரியான பந்தல், அதுலதான் எல்லாம் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மாதிரி பந்தலை போட்டு ஆடம்பர பந்தலை போட்டு திருமணங்கள் ஆடம்பரமா இருக்கிறது இல்லையா? அப்ப சுன்னத்துல் ஜமாத்துல ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலாம், வரதட்சணை வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சீர்ஜாமான் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் நகை கேட்கலாம். இதுக்கு பேர் சுன்னத்துல் ஜமாத்தா? சுன்னத்துல் ஜமாத்துங்கிற போர்வையில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை நீங்க பாருங்க. மூணுங்கிற பேர்ல சம்பாதிக்கலாம், பேய் பிசாசுங்கிற நம்பிக்கையை கூட்டலாம், என்ன பிள்ளை சூனியம் மக்களை ஏமாத்தலாம், இன்ன கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஏமாத்தலாம்.
எல்லா பிரார்த்தனைகளுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் பேரு சுன்னத்துல் ஜமாத்து என்பார். இதுக்கு பேர் எப்படி சுன்னத்துல் ஜமாத்து? எது சுன்னத்துல் ஜமாத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்ன சுன்னத்தாக இருந்தாலும் அதை கடைபிடிக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்கள் உயிரை கொடுத்த அந்த சுன்னத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்தாகிய நாங்கள் சுன்னத்துல் ஜமாத்தை தவிர இந்த பேரை சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. மனைவி மக்களை அப்படி அன்போடு விட்டு ஊர் ஊராக தப்லீக் போறோம்னு சொல்லி அதுக்கு போற இந்த சுன்னத்துல் ஜமாத்தா உண்டாட்டிக்குள்ளே பார்க்க வேண்டாம் சொல்றதுக்கு பேர் சுன்னத்துல் ஜமாத் சுன்னத்து சொல்லுதா? இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்களா? மக்கள் வெளியேற்ற இருக்கும் போது நீங்க போய் மூலமா இருங்க, அப்போ தொழுகைக்கு மக்கள் அழைங்க, எந்த கேடுகளை பற்றி கண்டுக்கிறாதீங்க என்று கோழைகளாக சமுதாயத்தை உருவாக்குற சுன்னத்துல் ஜமாத்தா? இதுக்கு பேர் சுன்னத்துல் ஜமாத் இல்லை. சுன்னத்துல் ஜமாத்துல எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கு உயிர் கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் உயிர் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சுன்னத்துக்கும் எங்களால் இயன்ற அளவுக்கு உயிர் கொடுத்துக்கிறோம். எவனுக்காக நாங்கள் பயப்பட மாட்டோம். சகர நேரத்தில் ஒரு பாங்கு மார்க்க நிருசலாசன் நேரத்தில் சொல்லப்பட்டது, அதெல்லாம் இந்த சமுதாயத்தில் மூத்தாக்கப்பட்டிருந்தது, அதுக்கு உயிர் கொடுக்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் பெருநாள் தொழுகை திடல்ல தான் நடந்தது, அந்த சுன்னத்திற்கு மூத்தாக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இதையெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துகள் கேலி செய்கிறார்கள். சுன்னத்தை கேலி பண்றாங்க. திடல்ல சொல்லுவாங்க, திடல் சொல்லுவையா என்ன சகர நேரத்தில் பாங்கு சொல்லி குழப்பத்தை உண்டாக்குறாங்க. சுன்னத்தை குழப்பம் சொல்றது சுன்னத்துல் ஜமாத்தா? அப்ப சுன்னத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற ஜமாத்துவா சுன்னத்துல் ஜமாத்து. அதனால சுன்னத்துல் ஜமாத்து என்று சொல்லுவதற்கு இந்த தர்கா நடத்தக்கூடியவர்கள், தரிகாவில் உள்ளவர்கள், ஆடல் பாடல் கூத்து கச்சேரி நடத்தக்கூடியவர்கள், தபக்காத்து போன்ற நூலை வைத்திருக்கக்கூடியவர்கள் வெட்கப்பட வேண்டும். உண்மையான சுன்னத்துல் ஜமாத்தும் தௌஹீத் ஜமாத்தும் ரெண்டுமே உண்மைதான். சுன்னத்துல் ஜமாத்துனா என்ன? தௌஹீத் ஜமாத் நாங்க என்ன சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை மட்டுமே கடைபிடிக்கணும். இமாம்களுடைய அந்த கருத்துக்கள் சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது, சகாபாக்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது, முன்னோர்களுடைய அந்த சொந்த கருத்துக்கள் சொந்த நடவடிக்கைகள் மார்க்கம் ஆகாது, பெரும்பான்மை செய்வதில் மார்க்கம் ஆகாது. நபி காட்டினது அவங்க சொன்னது மட்டும்தான் மார்க்கம், அவங்க அங்கீகரிச்சது மட்டும்தான் மார்க்கம் என்பது பேர் தான் சுன்னத்துல் ஜமாத்து. அந்த மாதிரியான சுன்னத்துல் ஜமாத்தை மக்கள் மாற வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்